ராஜபாளையம் டு நார்த் ஈஸ்ட் நம்ம தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பார்த்திங்கன்னா இது உள்ளதாங்க இருக்குது. லெஃப்ட் சைடு போனால் ஆண்டாள் கோயில் செம கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. கிருஷ்ணன் கோயிலேருந்து ஆண்டி எப்படி போகுது பார்த்தீங்களா? ஐயா சைடு பாருங்க, என்னடா ஓட்டுற? ஏய் ஃப்ளாக் கட்டலையோ? இச்சோ சரி, கோயம்புத்தூரில் போயிட்டு சேலம் முருகன் கோயிலில் போயிட்டு ஃப்ளாக் கட்டுறோம், அதான் கரெக்டாக இருக்கும். அந்த இது எலுமிச்சம்பழம் அம்மா கொடுத்தோம்ல சாமி, இது எதிர வச்சிருக்கேன். வெயில் எத்தனை மணி? 11:30. ஏ கைஸ், ஃபைனலி நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பியாச்சு. சேச்சி போயிட்டு வரேன். ஆ ஆ எலுமிச்சம்பழம் வச்சாச்சு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சேச்சி போயிட்டு வரேன். சரிப்பா போயிட்டு வரேன். ஓம் நமச்சிவாய. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபைனலி நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ராஜபாளையம் டு நார்த் ஈஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்கில் போய் பெட்ரோல் போட போகிறோம். அங்கேருந்து மதுரை, கோயம்புத்தூர். இன்றைக்கி நைட்டு வந்து கோயம்புத்தூர் ஸ்டே. ஏன்னா கோயம்புத்தூரில் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன், முக்கியமான ப்ராடக்ட்ஸ். அதுக்காண்டி கோயம்புத்தூர் போகிறேன். ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு நாளைக்கு டே 2 எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டே 2 வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட டே 2 பார்த்தீங்கன்னா சென்னை, சேலம் வழியாக சென்னை போயிடலாம். அடுத்து சென்னையிலேருந்து அஃபிஷியலாக நம்ம வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி குரூப் ரைடு 2 days பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் தான் இருப்போம். இதாங்க நம்ம ஊர், எங்கள் ஊர் பெருமை சொல்ல அப்படின்ட்டு. இப்போ வந்து இல்லை அப்படி இப்படி போனால் நம்ம ஈஸியாக போயிடலாம், பட்டு அது ஈஸியாக போக முடியாது. இங்கே தான் ரோடு நல்லா இருக்கும், அப்படி இப்படி போனால் ரோடு சரி இருக்காது. அதனால தான் டிராஃபிக்லாம் போகிறக்காண்டி இப்படி வரேன். ஓகே சார், நான் வந்து பெட்ரோல் பல்கில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் போட்டுட்டு இது வந்து தலவாய்ப்புறம் கைஸ். நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலுமே இந்த பிளைண்ட் மிரர், இது பேர் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் மிரர், அந்த சின்ன ரவுண்டாக இருக்கா, அது வாங்கி வச்சுக்கோங்க, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பக்கத்தில் எந்த வண்டி வந்தாலுமே நல்லா தெரியுது.
நம்ம வந்து டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம். இந்தியன் ஆயில் ப்ரோ. டேங்க் ஃபுல் ப்ரோ. ஆமாம். எண்ணூற்றி 4 7.92 லிட்டர்ஸ் நினைக்கிறேன். நம்ம ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு பிரேக்கு டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 804 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். ஆல்ரெடி பெட்ரோல் 2 பாயிண்ட் இருந்தது. அவ்வளோதான், இனிமேல் நான் ஸ்டாப்பு போய்கிட்டே இருக்க போகிறோம். வெயில் வேறு லெவலில் வெயில் அடிக்குது. கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். 9 o'clock கிளம்பலான்னு பிளான். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாங்களா, ஸோ டைம் ஆயிடுச்சு. 12 மணிக்கு கிளம்பியிருக்கோங்க ஊர்லேருந்து. எப்போயுமே இப்படி கிளம்ப மாட்டோம், அதிகாலையில் கிளம்புவோம். பட்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்படி கிளம்பியிருக்கோம். அதான் பறக்கலாம், இனிமேல் பறக்கலாம். கிட்டத்தட்ட கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 300 கிலோமீட்ரு. நம்ம வந்து 2 ஸ்டாப் போட போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் என் நண்பன் ஒருத்தன் வாரான், அவனை போய் மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொடை ரோடு, அங்கே கொஞ்சம் நம்மளோட மெடிக்கல் இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு அடுத்து 4 ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். வேறு எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டோம். இதில் லெஃப்ட்டு போனீங்கன்னா கேரளா வந்துடும் கைஸ். தென்காசி அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா கேரளா எல்லாமே வரும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மதுரை ஹைவேஸ் பிடிச்சிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 70 கிலோமீட்டர் போனீங்கன்னா மதுரை ஹைவேஸ் வந்துடும். ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், கிருஷ்ணங்கோயில், மதுரை அப்படி வந்துடும். வெயில் ஆனால் வேறு லெவலு கிழிச்சு விட்ரு கைஸ். கைஸ் இப்போ நம்ம ரைடில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் வந்தாச்சு கைஸ். நம்ம ஊர்லேருந்து வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி வெற்றிகரமாக ராஜபாளையம் வந்தாச்சு. ராஜபாளையம் டாக்ஸ் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஃபஸ்ட்டு நாங்களும் டாக் வச்சுருந்தோம். நம்ம வந்து ராஜபாளையம் டாக்ஸ் இல்லை நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சிப்பி பாறை அதான் வச்சுருந்தோம். பட் இப்போ அது வந்து நம்மக்கிட்ட இல்லை. இதுதான் ராஜபாளையம், அருமையான ஊர். ராஜபாளையம் டு நார்த் ஈஸ்ட் நம்ம தான். பாபுஜி தான். ஆம்புலன்ஸ் பின்னாடி போய் என்ன பண்ணுறது? ஆம்புலன்ஸ் தான் தமிழ்நாடு மருத்துவமனை. ஐயா சைடு பாருங்க, என்னடா ஓட்டுற? இஷ்டத்துக்கு ஓட்டு வராங்க உமாவில். வண்டி வருதான்னு பார்க்க மாட்டாங்க, சைடை போட்டு அப்படியே வந்துடுறாங்க. எல்லா ஊர்லேயும் இப்படி தான், நம்ம ஊர் மட்டும் இல்லை. ஏன் நம்ம இப்போ வரோம் ஹெல்மெட் போட்டு எல்லாம் போகிறோம், நம்மளை பிடிப்பாங்க போலீஸ்காரங்க. ஹெல்மெட் போடாமல் எல்லாம் ஹெல்மெட் போடாமல் தான் போகிறாங்க. பாருங்க
இவன் யாருக்கும் பயம் இல்லை. சும்மா விடக்கூடாது, ஹெல்மெட் போடாதவங்களாம் போட்டு ஃபைனை போடுவாங்களா. அதனால தான் நம்ம எதுக்கு ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. சரி, அது தேவையில்லாத கண்டென்ட்டு. நம்ம வந்து ரைடை வந்து ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சோலோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 days சோலோ, இன்றைக்கும் நாளைக்கும். நம்ம வந்து திங்கக்கிழமை தான் நம்ம டீமோட போய் ஜாயின் பண்ண போகிறோம். திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா September 23. எஸ், September 23 நம்ம வந்து சென்னை வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாம், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, புரட்டாசி மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. ஸோ எல்லாம் அங்கே கூட்டம் போயிட்டு இருக்கோம் சனிக்கிழமை. அந்த கூட்டம் தான் இது. இதான் நம்ம ஊர் பழைய பஸ் ஸ்டாண்டு, ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ வேலை கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டி முடித்தாலும் இந்த இடம் இப்படி தான் இருக்கும். வெற்றிகரமாக ராஜபாளையத்தை கிராஸ் பண்ணியாச்சு. டிராஃபிக் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும். ஒரே லடாக்னு தான் வருது. ஃபுல்லாக லடாக் மேலே அவ்வளோ கிரேஸாக இருந்தோமோ, ராஜபாளையம் லடாக்னு அப்படி தான் வருது. பரவாயில்ல, அதுவும் சீக்கிரம் போகலாம். சீக்கிரமெல்லாம் ஒரு 2 yearsல போவோம், பொறுமையாக போவோம். ஹீட்டு, செம்ம ஹீட்டு. கோயம்புத்தூர் உள்ளே போனால் தான் நல்லாயிருக்கும். ஓப்பனில் தாங்க வச்சுருக்கேன், ஜாகிரை கூட க்ளோஸ் பண்ணல. ஃப்ரீயாக தான் ஓட்டிருக்கேன். நான் பொறுமையாக தான் ஓட்டுறேன். டைம் 12 மணி. இன்னும் 1 hourல மதுரை போய் ஆகணும். சரி, நான் மதுரை போயிட்டு இப்போ கண்டினியூ பண்ணுறேன். இதாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பார்த்திங்கன்னா இது உள்ளே தாங்க இருக்குது. லெஃப்ட் சைடு போனால் ஆண்டாள் கோயில் செம கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர். இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரீசெண்டாக ஒரு 1 monthsக்குள்ளே தான் முடிஞ்சது. இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வருவேன் கைஸ். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் வேறு லெவலில் வந்துடுவேன். ஏன், இந்த கிருஷ்ணங்கோயில்னு ஒரு ஊர் இருக்குது, அது வரைக்கும் வந்துடுவேன். கிருஷ்ணங்கோயிலேருந்து ஆண்டி எப்படி போகுது பார்த்தீங்களா? சைடும் பார்க்குறதில்ல, எதுவும் பார்க்குறதில்ல, இஷ்டத்துக்கு வரும். வந்து இடிச்சிட்டோம்னா ஏன்டா வேமா வந்து இடிச்சிட்டேன்றாங்க. சரி கைஸ், ஐயோ தாத்தா தாத்தா தான் வர்றாரு, கதற ஊற போகிறாரு. இரு நான் வைக்கிறேன். ஆமாங்க சார், அதான் சொல்லணும். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் செம்ம டயர்டாகிடும். அது வரைக்கும் டயர்டே இருக்காது. ஏன்னா இப்போ ரோடு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோடு கிடையாது. இந்த வாரம் பாரு, போடா உள்ளே போடா உள்ளே போடா உள்ளே போ. பாபுஜி வந்து இப்போ வந்து சாதாரண கொஞ்சம் அமைதியாக இருக்காப்புல, ட்ரிப்பு போகிறனால. அந்த இதே கண்டென்ட்டாக போடலாம் போகிற புது கண்டென்ட்டு. எல்லாம் இஷ்டத்துக்கு வராங்க. பஸ் வருது. யாருமே ரைடு போனீங்கன்னா இந்த மாதிரி டைமில் கிளம்பாதீங்க ஃபஸ்ட்டு டே. எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து நான் கோயம்புத்தூர் போகிறனால தான் இப்படி கிளம்புறேன். இதே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்படி கிளம்ப மாட்டேன்.
அப்படின்னா இல்லை guys, இன்னைக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு, இல்லைனா காலையில் கிளம்பிருப்பேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா நான் 300 கிலோமீட்டர் ரைட் பண்ண போகிறோம். செகண்ட் டே 450 or 550 நினைக்கிறேன். தேர்டு டே 700 கிலோமீட்டர்ஸ். அதுக்கடுத்து மறுபடியும் அப்படி கம்மியாயிரும், 560 அந்த மாதிரி. லெஃப்ட்டு ஒரு மலை தெரியுதா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா கலசலிங்கம் யூனிவர்சிட்டின்னு ஒரு காலேஜ் இருக்குது. வேறு லெவல் காலேஜ், நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜ். இது விபிஎம்எம், நம்ம ஊர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு நல்ல காலேஜில் இதுவும் ஒன்று. விபிஎம்எம் உமன்ஸ் காலேஜ் நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு உமன்ஸ் காலேஜ் இப்போ வந்து மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. இப்போ கொயட்னு தான் நினைக்கிறேன், தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு உமன்ஸ் காலேஜ் தான். இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணங்கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்த ஸ்டாப்பு கிருஷ்ணங்கோயில். நம்ம வந்து கிருஷ்ணங்கோயில் வந்திருக்கோம். டைம் 12:30 ஆகுது. நம்ம வீட்டிலேருந்து வண்டி எடுத்து நம்ம பெட்ரோல் பல்க்லேருந்து வண்டி எடுத்து 28 கிலோமீட்டர். வீட்டுக்குன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ், அவ்வளோதான். ட்ரிப்பு 2 வந்து நம்ம வந்து எப்பயுமே 0 தான் வைக்க போகிறோம், 0 பண்ண மாட்டோம். அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம டோட்டலாக அந்த ரைடு ஃபுல்லும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், எத்தனை அது பார்க்கணும். தாத்தா வர்றாரு, கதற விட போகிறாரு. அந்த மாதிரி சதுரகிரி மலை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிவன் கோயில், 7 மலை தாண்டி போகிறது. வெள்ளையங்கிரியோட கொஞ்சம் சின்னது, பட் வெள்ளையங்கிரி வேறு லெவலில் இருக்கும். சதுரகிரி மலை பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா சதுரகிரி. ஏதாச்சும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் போகிற போக்கில் அடிச்சு விட்றேன். நார்மலாக பேசினாவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட பேசுவேன். இப்போ வந்து ஒரு ஃப்ளோவில் பேசுவேன்னா அப்பப்போ மிஸ்டேக் வரும் guys, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வார்த்தைகள் வந்து வாய்க்கு வர மாட்டேங்குது. நம்ம வந்து அதிகம் பேசலை மீன்ஸ் ஃபுல்லாக மொபைல் வந்ததுக்கப்புறம் யார்கிட்டையும் ரொம்ப பேசுகிறது இல்லை, மொபைலில் சேட் பண்ணிட்டே விட்டுறோமோ. ஸோ அதனால நிறையா வார்த்தைகள் வந்து வாய்க்குள்ள வர மாட்டேங்குது. அவ்வளோதாங்க. இந்த ஹைவேஸ் போட்டிருக்காங்க. இந்த ஹைவேஸ் மட்டும் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா கோயம்புத்தூர் டு சிபிஇ, சாரி கோயம்புத்தூர் டு ராஜபாளையம் 3 ஹவர்ஸில் அடிக்கணும். அதான் என்னோடய இதில் வச்சுருக்கேன். மேபி இந்த பைக்கில் இருக்கலாம், இல்லைனா வேறு பைக்கில் கூட இருக்கலாம். சூப்பர் பைக்காகவும் இருக்கலாம், இல்லை அட்வென்ச்சர் பைக்காகவும் இருக்கலாம், இல்லை நம்ம R15 நம்ம விட்டோவா கூட இருக்கலாம். ஃப்ளாக் கட்டலையோ இட்ஸோ. சரி, கோயம்புத்தூரில் போயிட்டு சேலம் முருகன் கோயிலில் போய்ட்டு ஃப்ளாக் கட்டுறோம், அதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வைபே. நம்ம ஊர்லேருந்து வண்டி எடுத்தாச்சு. அடுத்து சேலம், அதுவும் நமக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெமரிஸான ஊர். அங்கே போயிட்டு ஃப்ளாக் கட்டுவோம். ஃப்ளாக் இருக்குது நம்மகிட்ட. 2021 லடாக்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ளாக் அப்படியே இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாக் வந்து இந்த ரைடில் கட்டுறோம்.